வணக்கம் நண்பர்களே! தமிழக அரசியலில் இன்று வரை மறக்க முடியாத ஒரு பெயர் என்றால் அது ஜெயலலிதா. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, பள்ளியில் முதல் மாணவியாக விளங்கி, குடும்ப சூழ்நிலையால் சினிமாவுக்குள் நுழைந்து, அங்கிருந்து தமிழ்நாட்டின் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக உயர்ந்த ஒரு பெண். அவரை ஆதரித்தவர்களும் இருந்தார்கள், விமர்சித்தவரும் இருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக அரசியலில் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர். இந்த வீடியோவில் இவருடைய சிறுவயது சினிமா வாழ்க்கை, அரசியல் பயணம், வெற்றிகள், சர்ச்சைகள், கடைசி நாட்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அப்போது மைசூர் மாநிலத்தில் இருந்த மேலுக்கோட்டையில் ஜெயலலிதா பிறந்தார். அவருடைய இயற்பெயர் கோமலவல்லி. அவருடைய தந்தை ஜெயராமன். அவர் சிறுவயதிலேயே காலமானதால் குடும்பம் பொருளாதார சிக்கல்களை சந்தித்தது. அதன் பிறகு அவருடைய தாய் சந்தியா திரைப்பட நடிகையாக பணியாற்றத் தொடங்கினார். ஜெயலலிதா சிறுவயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி. பள்ளியில் எப்போதும் முதல் மதிப்பெண்கள். ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார். தமிழ், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? வழக்கறிஞராக வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவருக்காக வேறு திட்டம் வைத்திருந்தது. குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் சினிமாவுக்குள் வந்தார். 1965இல் வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அழகு, அறிவு, நடிப்பு, நடனம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார். குறிப்பாக எம்ஜிஆருடன் நடித்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. அந்த காலத்தில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகைகளில் ஒருவராக உயர்ந்தார். 140க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையாக உருவெடுத்தார். 1982இல் எம்ஜிஆர் அழைப்பின் பேரில் அதிமுகவில் இணைந்தார். ஆரம்பத்தில் பலரும் அவரை ஒரு நடிகையாக மட்டுமே பார்த்தனர். ஆனால் பொதுக்கூட்டங்களில் அவர் பேசிய விதம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவருடைய ஆங்கிலமும் தமிழும் தெளிவான பேச்சும் தன்னம்பிக்கையையும் அவரை விரைவில் கட்சியின் முக்கிய தலைவராக மாற்றியது. 1984இல் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலில் அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் கவனிக்கப்பட்டது. 1987இல் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுகவில் கடுமையான அதிகார போட்டி உருவானது. அந்த நேரத்தில் ஜெயலலிதா கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார். 1989இல் சட்டமன்றத்தில் நடந்த பரபரப்பான சம்பவம் அவரது அரசியல் வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. அதன் பின் தன்னை ஒரு வலுவான தலைவராக நிரூபிக்க அவர் தொடர்ந்து முயன்றார். 1991இல் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியுடன் ஜெயலலிதா முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் ஆனார். அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அவரது ஆட்சியில் பெண்கள் நலன், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அம்மா என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்ட உணவகம், குடிநீர், மருந்தகம் போன்ற திட்டங்கள் பொதுமக்களிடையே பரவலாக அறியப்பட்டன. ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை வெற்றிகளால் மட்டுமல்ல, சர்ச்சைகளாலும் நிரம்பியிருந்தது. அவற்றில் மிகவும் பேசப்பட்டது சொத்து குவிப்பு வழக்கு. இந்த வழக்கின் காரணமாக அவர் பதவியை இழந்த காலமும் இருந்தது. பின்னர் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு திரும்பினார். இந்த விவகாரங்கள் குறித்து பல்வேறு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான கருத்துக்கள் இருந்தன. 2016இல் உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பல வாரங்கள் சிகிச்சை பெற்றார். அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின. 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அவர் காலமானார். அவரது மறைவு தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஜெயலலிதாவின் வாழ்க்கை வெற்றிகளும் இருந்தன, தோல்விகளும் இருந்தன, பாராட்டுகளும் இருந்தன, விமர்சனங்களும் இருந்தன. ஆனால் ஒரு நடிகையாக தொடங்கி தமிழகத்தின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக உயர்ந்து இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்துவமான பயணமாகவே பார்க்கப்படுகிறது. இன்றும் அவரது அரசியல் மரபு, நலத்திட்டங்கள் மற்றும் தலைமையை பற்றி பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று மற்றும் அரசியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.